ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம A6 GT 2013 அந்த மாடலை தான் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஆஃப்டர் தேட் என்னோடய ஃபஸ்ட்டு இனிஷியல் இம்ப்ரெஷனை இதே வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாடல் யாருக்காக அண்ட் இந்த மாடலோட டிசைன் பேட்டர்ன் அண்ட் இது என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ GT சீரீஸ் அண்ட் கயோனோ சீரீஸ் இந்த ரெண்டும் தான் A6ஓட அவங்களோட ஸ்டெபிலிட்டி ஆர் சப்போர்ட் ஷூ கேட்டகரியில் வரும். எவ்ரி பிராண்ட் எல்லா பிராண்டுமே ஸ்டெபிலிட்டி ஆர் சப்போர்ட் ஷூ இந்த கேட்டகரிக்கு எப்பயுமே அவங்க ஒரு மாடல் அவங்களோட ஓன் டிசைன் அவங்களோட ஓன் கைடன்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி எப்பயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. A6 எப்பயுமே அந்த கேட்டகரி செக்மெண்ட்டில் டாப் 3ல எப்பயுமே இருக்கும். ஐதர் கயானோ இருக்கும் ஆர் இல்லைனா GT இருக்கும். இன்ஃபேக்ட் GTயை அந்த லெவல் அதிகமாக பேச மாட்டாங்க கயானோவை கம்பேர் பண்ணும்போது. பட் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். GTலேயே என்ட்ரி லெவல் இருக்குது, தட் இஸ் GT 1000, தட் இஸ் என்ட்ரி லெவல் ஸ்டெபிலிட்டி ஷூ. ரொம்ப மைல்டான ஸ்டெபிலிட்டி ஷூ, ஒரு என்ட்ரி லெவல்னு சொல்லலாம். லைக் அவங்க என்ட்ரி லெவல்னால் ஐ திங்க் அதுக்கும் பெரிய லெவலில் சப்போர்ட் சிஸ்டத்தில் டிஃபர் ஆகாது, பட் மிட் சோலில் டிஃபர் ஆகும். இது FF Blast Plus அவங்களோட ஒரு ப்ரீமியமான ஒரு மிட் ப்ரீமியர் லெவல் இருக்கக்கூடிய அந்த மிட் சோல், அதில் இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி ஃப்ளைட் ஃபோம் அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இது அவங்களோட ஒரு செகண்ட் லெவல், கயானோ தேர்ட் லெவல், ஒரு 3 லெவல் வச்சுக்கோங்க. GT 1000 என்ட்ரி லெவல், அண்ட் தென் GT 2000 இஸ் சம்திங் லைக் அ மாடரேட் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் ஷூ, அண்ட் தென் கயானோ இஸ் லைக் ஃபார் த எக்ஸ்ட்ரீம் ப்ரொனேட்டர்ஸ் அண்ட் ஃபார் ஹெவி ப்ரொனேட்டர்ஸ் அவங்களுக்கான ஒரு ஷூ. ஸோ இந்த 3 ஷூமே ப்ரொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 ஷூமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். பட் அது எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் தேவைப்படுது, நீங்கள் உங்களோட ஃபுட் அப்படி லேண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எக்ஸசிவாக இன்வர்ட் ஆகுது, அண்ட் தென் உங்களுக்கு அதனால் ஆங்கிள் அண்ட் லோவர் அந்த பாதத்தில் தான் உங்களுக்கு பெயின் ஆகுதுன்னா, அப்போ தான் யூ ஹேவ் டு கோ ஃபார் சப்போர்ட் ஷூ, ஸ்டெபிலிட்டி ஷூ. அது இல்லாமல் போகணுமா அப்படின்றது எனக்கு ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். பட் அப்படி போகிறீங்க அப்படின்னா கயோனோ கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஒரு 300+ கிராம்ஸ் இருக்கும் அந்த ஷூ, ஒரு பேரு. ஸோ இப்போ நீங்கள் ஹெவி ரன்னராக இருக்கீங்க, ஒரு 80-85 கிலோ இருக்கீங்க, அண்ட் தென் உங்களுக்கு நல்லா சாஃப்டான குஷன் வேணும், ஹை ஸ்டாக் வேணும், நல்ல லைக் 4 ஃபுட்டில் எல்லாம் வேணும் அப்படின்னா கயானோ எல்லாம் போவாங்க. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் கயானோவும் GTயும் ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் டிஸ்கவுண்ட்ஸில் எப்பயுமே ஃப்ளிப்கார்ட்டில் நான் பார்க்குறேன். அண்ட் தென் ஆல் அதர் வெப்சைட்ஸ் ஆன்லைன். கயானோ ஒரு 6000 7000 அந்த ரேஞ்ச், அதே தான் GTயும். சம்டைம் GT ஒரு 5,500லாம் வருது. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால எப்பயுமே ஓகே நம்ம கொஞ்சம் ஹையர் ப்ரைஸில் ரீட்டைல் ப்ரைஸில் இருக்கிற கயானோவே எல்லாமே அப் பண்ணுறாங்க. அது தப்பே இல்லை. உங்களுக்கு இது ஓகேவாக இருந்தது, அந்த வெயிட் உங்களுக்கு ஓகே தான். அண்ட் தென் உங்களுக்கு எந்த இந்த இடத்துல தான் ஆக்சுவலி இந்த ஏரியாவில் தான் அவங்க எப்பயுமே அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் A6 யூஸ் பண்ணுறது 3D கைடன்ஸ் சிஸ்டம் சொல்லிவிட்டு, திஸ் இஸ் வாட் நீங்கள் எல்லா ஸ்டெபிலிட்டி ஷூ A6லேருந்து நீங்கள் பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல உங்களோட ஆங்கிளை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கான ஒரு 3D கைடன்ஸ் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் கயானோவும் ரெண்டுமே ஒரே சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுது, டிசைன் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுது. பட் ஆனால் கயானோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சப்போர்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த சப்போர்ட் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக GTயை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது மாடரேட் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஷூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு சப்போர்ட் ஷூ வேணுமா இல்லையான்னு தெரியல. பட் ஸ்டில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு A6லேருந்து ஒரு ப்ரீமியம் ஷூ டிஸ்கவுண்ட்டில் போகுது. மேக்ஸிமம் GT டிஸ்கவுண்ட்டில் தான் போகும். அதனால் அதை நீங்கள் போகலான்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே டிஸ்கம்ஃபர்ட் ஆகலை அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் ட்ரை திஸ். யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் GT அண்ட் தென் ஸ்லோலி யூ கேன் ப்ராக்ரஸ் டுவோர்ட்ஸ் நியூட்ரல் ஷூனா எதுவுமே இந்த மாதிரி கைடன்ஸ் சிஸ்டம்லாம் இருக்காது. ஸோ அது உங்களுக்கு உங்களோட ஆங்கிளில் எக்ஸசிவ் இன்வர்டை ஸ்டாப்லாம் பண்ணாது. ஸோ நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டுவோர்ட்ஸ் நியூட்ரல் ஷூ பண்ணலாம். அதே தான் கயானோவுக்கும் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு ஆஃபரில் அதுவும் கிடைக்குது, நல்ல ஆஃபரில் கிடைக்குது. அண்ட் தென் யூஆர் பிட் ஹெவியர். நீங்கள் இல்லைனா நீங்கள் வெயிட்டை வந்து பாதர் பண்ண மாட்டீங்க. அண்ட் தென் ஒரு லாங் ரன் அதில் போகலாம். இதுலேயும் லாங் ரன் போகலாம். பட் கயனோ யூ கேன் கோ லைக் 25-30 கிலோமீட்டர்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ மேக்ஸ் ஸ்டாக் குஷன் ஷூ அது. இதில் வந்து யூ கேன் ஈவன் கோ ஃபார் ஹாஃப் மேரத்தான் வரையும் கண்டிப்பாக ஃபோம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஃப்ளாட் அவுட் ஆகும். கயனோ கேன் டேக் யூ லைக் 30 கிலோமீட்டர்ஸ், ஈவன் ஃபுல் மேரத்தான் கண்டிப்பாக அதில் போக முடியும். சம்திங் லைக் நிம்பஸ் மாதிரி தான். ஸோ இதுலேயும் போகலாம். பட் அகைன் இதில் நீங்கள் வந்து ஒரு ஹெவி ரன்னராக இருக்கீங்க அண்ட் தென் உங்களுக்கு நல்ல ப்ரொனேட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் இல்லை 30 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா இதில் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு வரலாம். பிகாஸ் ஃபோம் வந்து உங்களுக்கு வந்து 25 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃப்ளாட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அண்ட் தென் உங்களுக்கு நல்ல ஓவர் ப்ரொனேட்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இது மாடரேட் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் ஷூன்றதுனால உங்களுக்கு ரொம்பலாம் ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதுதான் இந்த ஷூ வந்து எனி பிகினர்ஸுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களால் வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ண முடியலன்னா இது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போகிறதுனால திஸ் இஸ் த ப்ரீமியம் ஷூ. அவங்களோட ப்ரீமியம் ஷூ டிஸ்கவுண்ட்டில் போகிறதுனால ஐ வில் ரெக்கமெண்ட் த ஷூ ஃபார் பிகினர்ஸ் அஸ் வெல். அதனால தான் நான் வந்து இந்த ஷூவை ட்ரை பண்ணுறேன். GT12 வந்து எனக்கு கிடைக்கல, 13 தான் கிடச்சிது. அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து அதே FF பிளாஸ்டர்ஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க, GT12லையும் யூஸ் பண்ணுறாங்க, GT2012லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை எக்ஸப்ட் அவங்க மிட்சோவில் மட்டும் கொஞ்சம் சாஃப்ட்னஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 12 ஆக்சுவலி சொல்ல போனால் 12 வந்து சாஃப்ட்னஸ் பெட்டர் தேன் அதில் இதை விட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும்ன்ட்டு ரிவ்யூ சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி A6 என்ன பண்ணாங்கன்னா அதுதான் வந்து ஃபோமராக இருக்கும், இதுதான் சாஃப்டாக இருக்குன்றது தான் அவங்க வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் ரிவ்யூஸ்லாம் எப்படி வருதுன்னா GT12 தான் வந்து நல்லா சாஃப்டர் தேன் GT13 அப்படின்றாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அப்பர் வந்து இன்ஜினியர்ட் மெஷ், ஸோ நல்ல ப்ரீத்தபிள் உங்களுக்கு இருக்கும், நல்ல ஹை குவாலிட்டி ப்ரீமியம் மெஷ்ஷு. ஸோ ஹீல் பேடிங் ஒரு ஸ்டெபிலிட்டி ஷூவில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பிகினர்ஸுக்கு எல்லா ஷூக்குமே இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல். ஹீல் பேடிங் ரொம்ப டைட்டாக இருக்கணும், ரொம்ப டைட்னா ரொம்ப எக்ஸசிவாக இருக்கக்கூடாது. உங்களோட ஹீலை வந்து லாக் பண்ணணும், ஹீல் கவுண்டர். அண்ட் தென் பேடிங் வந்து நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கணும். யூஸ்வலாக எல்லா ப்ரீமியம் ஷூ டெய்லி ட்ரைனர் ஷூஸில் எல்லாத்துலேயும் பேடிங் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஃபார் கம்ஃபர்ட்னஸ்க்கு. அண்ட் தென் இங்கே மிட் ஃபுட்டில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்னக் ஃபிட் இருக்கணும் அண்ட் 4 ஃபுட்டில் நல்லா வித்து இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷூ பார்த்தீங்கன்னா இந்த அக்ரெசிவ் ஜாமெண்ட்ரி நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அது இல்லவே இல்லை பாருங்கள். 4 ஃபுட்டில் நல்லா வித்தாக இருக்குது. பட் தென் டுவோர்ட்ஸ் அப்படியே கீழே போகும்போது இந்த மீடியல் பார்ட்டில் வந்து ரொம்ப அக்ரெசிவாலாம் அங்கே கட் பண்ணவே இல்லை. ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் ஷூட்டை நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. எல்லா சப்போர்ட் ஷூஸ்லேயும் உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து ரொம்ப அக்ரெசிவாக கட் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா அப்படியே இங்கே இப்படி கட் ஆகி ஹீல் வந்து ரொம்ப சின்னதாயிரும். அது ஏன்னா ரேசிங் ஷூஸ்லாம் அப்படி தான் இருக்கும் ஃபார் வெயிட் ரிடக்ஷன். அண்ட் மோஸ்ட்லி ரேசிங் ஷூஸ்லாம் 4 ஃபுட் ஆர் மிட் ஃபுட்டில் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்படின்றதுனால. பட் இது சப்போர்ட் பண்ணணும், உங்களோட ஃபுட்டை ஸ்டேபிளாக லேண்ட் பண்ணி அப்புறம் ப்ரப்பல் பண்ணுன்றதுக்காகவே நல்ல ஒய்டர் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஸோ இதை தான் நான் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃபார் எனி பிகினர்ஸ், நாட் ஓன்லி ஃபார் சப்போர்ட் ஸ்டெபிலிட்டி ப்ரொனேஷன் பண்ணுறவங்களுக்கு, பட் ஃபார் எனி பிகினர்ஸ் நீங்கள் இதை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அண்ட் தென் ஹீல் கவுண்டர் நான் சொன்ன மாதிரி. அப்புறம் இங்கே டோ பாக்ஸில் ப்ரீத்தபிள் கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் உங்களோட தம் நெயில் வித் அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இங்கே எப்பயுமே இருக்கணும். என்னோடய லாங்கஸ்ட் டோ வந்து இங்கே முடிஞ்சிடும் எப்பயுமே. எனது US9 இது வந்து 260 கிராம், ஒரு லைட் வெயிட். அகைன் கயனோ வெயிட்னு சொன்னால் இது மாடரேட் சப்போர்ட் ஷூ அண்ட் தென் இட் இஸ் லைட் வெயிட் மாடரேட் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் ஷூ. ஸோ எனக்கு இங்கே வந்து ஸ்பேஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, சம்திங் லைக் வந்து பிளிஸ்டர்ஸ்லாம் வராது. ஸோ அண்ட் தென் ஃபோம் எப்பயுமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ஃபோமராக இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டாக இருக்கணும். இது பேலன்ஸ்டாக தான் இருக்கும். A6ல் இருக்க எல்லா டெக்னாலஜியும் ஃபோமராக இருக்காது, ஓரளவு பேலன்ஸ்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ அண்ட் தென் இது பயங்கர டியூரபிலிட்டி. கயனோ இதுவும் மினிமம் 800 கிலோமீட்டர்ஸ். கயனோலாம் யூ கேன் டேக் இட் டில் 1000 இஃப் யூ ஆர் மெயின்டைனிங் இட் ப்ராப்பர்லி. இஃப் யூ ஹேவ் அ ஷூ ரொட்டேஷன் கயனோ கண்டிப்பாக நல்லா வரும். இதுவுமே வந்து 800 கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவுட் சோலை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், திக் ரப்பர். ஸோ திக்காக ரப்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நல்லா வந்து லைஃப் டைம் வரும். ஸோ அவுட் சோல், மிட் சோல், அப்பர் அண்ட் தென் ஃப்ளைட் ஃபோமை பற்றி சொல்லணும்னா இது FF பிளாஸ்ட் ப்ளஸ் அவங்களோட EVA ப்ளஸ் OBCயை மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பர்பான ஒரு ஃபார்முலேஷன் இந்த பிளாஸ்ட் ப்ளஸ். ஒரு நல்ல டியூரபிலிட்டி வரும், நல்ல எனர்ஜி ரிட்டர்ன் அண்ட் நல்ல சாஃப்ட்னஸ், ஒரு ப்ளஷ் ஃபீலிங் வரும். நாட் ஆஸ் சேம் அஸ் த கயனோ. கயனோ வில் ஹாவ் much more plushness than the GT for a very good reason. Heavy runnersக்கு வேணும். And then it is a max cushion stack and the drop is 8 mm.
ஸோ ரொம்ப நாளாகவே வந்து இந்த ஷூ நான் ட்ரை பண்ண நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் இட் இஸ் ஒன் ஷூ தட் இஸ் கோயிங் ஆன் ஆஃபர் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். இது அவங்களோட ப்ரீமியம் ஒரு 15,000 ரேஞ்சில் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து இப்போ 6 to பிட்வீன் 5லேருந்து 6.5க்கு சேல் ஆகிட்டுருக்கு டிஸ்கவுண்ட்டில். அதனால தான் ஐ வாண்டட் டு டெஸ்ட் திஸ் அண்ட் ஐ வாண்டட் டு, பிகாஸ் இதுதான் அதிகமாக சேல் ஆகுது கயானோவும் இந்த மாடலும். ஸோ ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கயானோ அண்ட் ஜிடி. ஸோ இன்றைக்கி இதில் ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ணிவிட்டு ஐல் ஷேர் மை ஃபஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன். தென் ஒன் மோர் பாயிண்ட்டை விட்டுட்டேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னாலஜி. அவங்களோட பியோர் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீல் ஏரியாவில் ஒரு ஜெல் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா ஹீலில் வந்து உங்களுக்கு நல்ல குஷனிங் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்காக. அஃப்கோர்ஸ் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். 4 ஃபுட்டை விட ஹீலில் உங்களால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு பிகாஸ் அவங்க ஒரு ஜெல், பியோர் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே ஒரு ஜெல்லை வந்து அந்த இடத்துல ஒரு ஆட் பண்ணியிருப்பாங்க. சின்ன இந்த ஸ்மால் சைஸில். பட் அது உங்களால் ரன் பண்ணும்போதெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். பட் ஹீலில் வந்து உங்களால் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் வாக்கிங், ஈவன் வைல் ரன்னிங், ஸ்லோலி ரன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் ஓவராலாக ஐ திங்க் நல்ல வைடர் பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால் வந்து என் ஃபுட் எப்பயுமே வந்து கண்ட்ரோல்டாக தான் இருக்கும். ஐ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் என்னோடய ஃபுட் வந்து இங்கிட்டோ இல்லை அவுட் சைடோ இன்வர்டெல்லாம் வாபுள் ஆகுமா ஆகாதான்லாம் நான் ஒரி பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த பிளாட்ஃபார்ம் நல்லா வைடராக இருக்குது. அண்ட் தென் நல்ல சாஃப்ட்டுங்க, நல்ல சாஃப்ட்டு. ஸோ ஏசிக்ஸ் வந்து பியோர் ரன்னிங் பிராண்ட். அவன் எதுவுமே ரொம்ப ஒரு பிலோ பார் டெக்னாலஜியில் ரன்னிங் ஷூவை ரிலீஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஏசிக்ஸ். அண்ட் ஆல்சோ ஏசிக்ஸ் ஹேஸ் அ டிரெக்ட் சப்ளை இன் இந்தியா. நீங்கள் எந்த ஏசிக்ஸ் ஷூவை எந்த ஆன்லைனில் வாங்கினாலும் யூ கேன் மேக் ஷுர் தட் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஏசிக்ஸ்ன்னு தான் வரும். ஸோ பிகாஸ் அவங்க டைரெக்டாகவே தே ஹாவ் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஹியர் அன்லைக் எனி அதர் பிராண்ட். ஸோ அதனால் யூ கேன் தைரியமாக நீங்கள் வாங்கலாம். தென் that's the reason why you get a lot of discounts for ASICs online. So marketing and manufactured வியட்நாமாக இருக்கலாம், இல்லை சைனாவாக இருக்கலாம், இம்போர்ட்டட் மார்க்கெட்டிங் எல்லாம் ஏசிக்ஸ் இந்தியா தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. பிகாஸ் ஏசிக்ஸ் they have their own supply chain in India. இப்போ ஷூவை பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு சப்போர்ட் ஷூ ஆர் எனி பிகினர்ஸுக்கு வந்து இது வந்து அவுட் சைட் வாலு, இந்த ஃப்ளேர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூ ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா நல்லா ஸ்டெபிலிட்டிக்கு அது நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ ரைடு ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஐ கேன் ஃபீல் த சாஃப்ட்னஸ். as I said before, ஹீலில் வந்து அந்த ஜெல் இருக்கிறதுனால நல்ல குஷனிங்கை என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஹீலில். ஸோ ஹீல் ஸ்ட்ரைக்கர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் மோர் அட்வான்டேஜ் ஆக்சுவலி. 4 ஃபுட்டில் கொஞ்சம் மாடரேட் பேலன்ஸ் அண்ட் ஹீலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷனிங்கே ஐ கேன் ஃபீல் இட். ஸோ யா, த ரைட் இஸ் குட் and it is stable. They have a Ortholite inside, so replaceable insole, which gives us step-in comfort. Everything feels good. ஸோ நான் யூஸ்வலாக 10 கிலோமீட்டர் ரன் பண்ணுவேன் என்னோடய ஃபஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷனில். ஸோ ட்ராக்கில் கொஞ்சம் ஓடிட்டு அண்ட் தென் கோ அவுட் சைட் அண்ட் தென் ரன் இன் த ரோட் அண்ட் சி ஹவு த ஷூ பிஹேவ்ஸ் versus track versus this is soft rubberல you feel more softer here. நீங்கள் ரோடில் ஓடும்போது இப்போ அங்கே கான்க்ரீட்டில் ஓடும்போது you feel different. most of the premium ஷூஸில் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. That's what I normally test in my first initial impression, and I also do some strides towards the end. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ யா, ரன் பண்ணி முடிச்சுட்டு I'll tell you. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth. Can't put me down, I'll be getting loud. You can have it douse, not what I'm about. Have your cloud, it be raining now. I keep making sound, go another round. I'm legend bound, can't stop me now. You don't wanna fuck with me. A slow burn like a disease. Just tell me that I can and I'll show you things. Just tell me that I can. Just tell
ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி முடிச்சாச்சு. என்னோடய ஃபஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் I'll ஸ்டார்ட் வித் பாசிட்டிவ். இதோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் எதை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இதோட மிட்சோல் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மிட்சோல். எஃப்எஃப் பிளாஸ்ட் ப்ளஸ் தான், பட் டிஃபர் ஆகும் அவங்களோட ஷூஸில் வந்து இப்போது நோவா பிளாஸ்ட் 4லேயும் இதே எஃப்எஃப் பிளாஸ்ட் ப்ளஸ் ஈகோ, பட் அதோட ஃபார்முலேஷன் ஸ்லைட்லி டிஃபராக இருக்கும், மோர் குஷனாக இருக்கும், அண்ட் தென் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி ரிட்டர்ன் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதோட ஃபார்முலேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இந்த ஷூ டார்கெட் பண்ணுற அந்த ஆடியன்ஸுக்கு இந்த மிட்சோல் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ரைட். அண்ட் தென் என்னால் வந்து இஃப் ஐ பிக்கப் த பேஸ் என்னால் வந்து அந்த எனர்ஜி ரிட்டர்னை ஃபீல் பண்ண முடியுது. அலாங் வித் தட் குஷன், எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா சப்போர்ட்லாம் கிடைக்கிற அந்த குஷன் அண்ட் தென் எனர்ஜி ரிட்டர்ன், அந்த ரெண்டுமே சேர்ந்து எனக்கு நான் பேஸை பிக்கப் பண்ணும்போது எனக்கு அமேசிங்காக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஃபஸ்ட் ரன்லேயே எனக்கு ஐ டோன்ட் நீட் அ பிரேக் இன் டைம்லாம் தேவையில்லை. ஸோ ஐ லவ் த மிட்சோல். தட்ஸ் மை ஃபஸ்ட் பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ் இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்பர் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. கம்ஃபர்ட்னா லைக் ஃபிட் அண்ட் ஃபீல் ஆஃப் த ஷூ ரொம்ப கம்ஃபியாக ஃபீல் பண்ணுறேன். இட் இஸ் நாட் ஓவர்லி கம்ஃபி லைக் நிம்பஸ் 25லலாம் உங்களுக்கு வந்து நிம்பஸ் 25, 26ல் உங்களுக்கு ப்ரீமியம் கம்ஃபர்ட் கிடைக்கும். ஒரு அமேசிங்காக ஒரு ப்ரீமியம் ஃபீல் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு ப்ரீமியம் சாக்ஸை வந்து குளிர்காலத்தில் நீங்கள் வந்து வேர் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரி தான் நிம்பஸோட அப்பர் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ ப்ரீமியம் அப்பர். இதுவுமே ப்ரீமியம் அப்பர் தான், பட் ஆனால் அவங்க வந்து இது வந்து லைட் வெயிட் டெய்லி ட்ரைனர்ன்றனால அப்பரை வந்து வெயிட் கம்மி பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைட் திக்னஸில் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட் ஃபார் ப்ரீத்தபிலிட்டி அண்ட் த ஸ்னக் ஃபிட் எனக்கு அமேசிங்காக இருக்குது. தட்ஸ் மை செகண்ட் பாசிட்டிவ். தேர்ட் பாசிட்டிவ், தட்ஸ் அ பிக்கஸ்ட் பாசிட்டிவ். இந்த ஷூ இட்ஸ் நாட் ஒரு அக்ரெசிவ் சப்போர்ட் ஷூ இல்லை, இட்ஸ் அ மாடரேட் சப்போர்ட் ஷூ. அவங்களோட லெவல்லே as I said before, GT 1000 is an entry level support shoe, GT 2000 is something like a moderate support shoe, and then Kayano is something like aggressive support shoe. ஹெவி ரன்னர்ஸ் அண்ட் அக்ரெசிவாக ஓவர் ப்ரொனேஷன் பண்ணுறவங்களுக்கான ஷூ தான் கயனோ. இது வந்து ஒரு மாடரேட் சப்போர்ட் ஷூன்றதுனால பிகினர்ஸும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களோட ஏன் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மாடரேட் சப்போர்ட் ஷூன்றதுனால நம்மளோட நேச்சுரல் டைனமிக் ரன்னிங் டைனமிக்ஸை அது கரெக்ட் பண்ணலாம் ட்ரையே பண்ணலை. இன்ஃபேக்ட் எந்த சப்போர்ட் ஷூவுமே ட்ரை பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் எந்த சப்போர்ட் ஷூவுமே நம்மளோட நேச்சுரலாக நம்ம ரன்னிங் ஸ்ட்ரைட் எப்படி இருக்கோ அதை வந்து கரெக்ட் பண்ணலாம் கூடாது. அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்கேஸ் நம்ம எக்ஸசிவாக ரொம்ப ஓவர் ப்ரொனேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் இட் ஹேஸ் டு கைட் பண்ணி ஓகே நீ ரொம்ப உன்னோட ஆங்கிள் ரொம்ப பெண்ட் ஆகுது, இன்வர்ல்டு எக்ஸசிவாக பெண்ட் ஆகுது, அதனால் கொஞ்சம் நான் உன்னை இந்த ஸ்டைலில் நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு டெக்னாலஜி இருக்கும். அந்த டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படின்னா இவங்களோட டெக்னாலஜி 4D கைடன்ஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றும் பண்ணாத இடத்துல மிட்சோல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபர்மராக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதனால் உங்களோட எக்ஸசிவ் இன்வர்டு வந்து அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கம் பேக் டு யுவர் நார்மல் ஸ்டைல். ஸோ அதுதான் இது பண்ணணும், அதுதான் இது கரெக்டாகவும் பண்ணுது. அதனால் எனக்கு ரொம்ப பிகாஸ் எனக்கு ஹை ஆக் இருக்கிற பர்சன் வந்து சப்போர்ட் ஷூ யூஸே பண்ணக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் வே ஆஃப் ரன்னிங் இன் அ ஷூ. ஸோ ஹை ஆர்க் இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஆக்கு ஹை ஆர்க் ஓகேவா. ஸோ இப்படி இருக்குன்னா உங்களோட ஆக்கு வந்து ஃபீட் வந்து ரிஜிடாக இருக்கும். அப்படின்னா ரொம்ப அவ்வளோ சீக்கிரத்தில் கொலாப்ஸ் ஆகாது. இப்படி பெண்ட் ஆகிட்டு திரும்பிலாம் ரீபவுண்ட் ஆகாது. பிகாஸ் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அப்படி ஸ்டிஃபாக இருக்கிற உங்களோட ஆர்க்குக்கு எதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யூஸ்வலாக அப்படின்னா மேக்ஸ் குஷன் டெய்லி ட்ரைனர். ஒரு மேக்ஸ் குஷனாக அண்ட் தென் ஓவராலாக ஒரு நல்ல ஒய்டர் பிளாட்ஃபார்ம் வித் மேக்ஸ் குஷன் இருக்கும்போது உங்களோட ஆக் இப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் ஸ்டெப் பண்ணும்போது அழகாக அந்த குஷனில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டெப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பெண்ட் ஆகிட்டு திரும்பி ரீபவுண்ட் ஆகும். ஸோ அது ஃபுல்லாக அப்படி பெண்ட் ஆகாது. அதனால் அந்த மேக்ஸ் குஷன் ஷூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு வந்து ஐ எம் ஹை ஆக், ஸோ அதனால் எனக்கு அதுதான் எப்பயுமே இஸ் ஃபேவரேட். பட் சப்போர்ட் ஷூ எனக்கு இது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா இது ஏன் எக்ஸாக்ட் ஆப்போசிட்னு சொல்கிறேன்னா உங்கள் ஹை ஆர்க் இப்படி இருக்குது. இந்த ஷூஸில் எப்பயுமே இங்கே தான் அந்த டெக்னாலஜி இருக்கும். சம்திங் லைக் ஒரு ஃபோமராக அந்த ஃபோமை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. இல்லை சம் சார்ட் ஆஃப் ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் இங்கே இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க லோ ஆர்க் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஈஸியாக இப்படி தான் இருக்கும். ஃப்ளாட் லோ ஆர்க் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கொலாப்ஸ் ஆகும். அவங்களோட ஃபீட் இப்படி தான் இருக்கும், நேச்சுரலாகவே இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்களோட பாடி ஃபுல் வெயிட்டை தாங்கும்போது அதோட என்ன ஆகும், கொலாப்ஸ் ஆயிரும். அதனால தான் உங்கள் ஆங்கிள் வந்து இன்வர்டு இப்படியோ இல்லை இப்படி போகாது, இப்படி தான் போகும் மேக்ஸிமம். அப்படி போகிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட ஃபீட் ரொம்ப லூஸாக இருக்கும், கொலாப்ஸ் ஆகும்.
அப்போ அப்படி கொலாப்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமரான ஒரு மிட்சோல் ஆர் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி இருக்குது எல்லா பிராண்டுமே, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸஸாக கொலாப்ஸ் ஆகிறத கொஞ்சம் இப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க அந்த இடத்துல. இப்போது எனக்கு வந்து ஹையார்க் இருக்குது, எனக்கு ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த இடத்துல சாஃப்டான ஃபோம் தான் வேணும், ஏன்னா எனக்கு வந்து ரிஜிடாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஹார்டாக இருக்கிற ஃபோமை யூஸ் பண்ணனா எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காகவே எனக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் எனக்கு ஹையார்க் அது போயிட்டு டச் பண்ணிக்கிட்டே இருக்கும், அண்ட் தென் அது வந்து பெண்ட் ஆகாது, பிகாஸ் இட் இஸ் நாட் சாஃப்டர் இன் திஸ் ஏரியா. ஸோ எனக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். பட் அதனால தான் எனக்கு நான் அதை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். இது அந்த லெவலில் நம்மளோட நேச்சுரல் டைனமிக் ரன்னிங் நம்ம பண்ணுறோம்ல, அதை சேஞ்ச்லாம் பண்ணலை, விச் இஸ் குட் இன் அ வே தட் இட் ஹெல்ப்ஸ், இட் கைட்ஸ் அஸ் த்ரூ அவுட் ஆர் ரன். தட்ஸ் மை தேர்ட் பாசிட்டிவ். அண்ட் ஃபோர்த் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ லைட் வெயிட் டெய்லி ட்ரைனர். அப்படின்னா ஒரு 260 கிராம். ஸோ அதனால் யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஈஸி ரன், ரெக்கவரி ரன், லாங் ரன், ஹாஃப் மேரத்தான் வரையும் யூ கேன் யூஸ் திஸ் ஷூ. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஷூ ஃபார் ஹாஃப் மேரத்தான். இட்ஸ் அ லைட் வெயிட் டெய்லி வெர்சடைல். நாட் ஃபார் த இன்டர்வல் செஷனுக்குலாம் போக முடியாது. 3 minutes 3.5 minutesக்கு பேஸ் பண்ணுற அந்த ஸ்பீட் ஒர்க் அவுட்லாம் இது வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். அண்ட் ஆல்சோ திஸ் ஷூ இஸ் நாட் டிசைன் ஃபார் தேட். இந்த ஷூ வந்து எனிதிங் ஃப்ரம் 5 பேஸ்லேருந்து டில் ஒரு 7:30-8 பேஸ் வரையும் யூ கேன் கோ. த ஸ்வீட் ஸ்பாட் இஸ் சம்வேர் லைக் 5லேருந்து 6:30 வரைக்கும் யூ கேன் ஃபீல் தட் எக்ஸ்ட்ரா ப்ரொபல்ஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். தட் இஸ் ஸ்வீட் ஸ்பாட். ஸோ நான் கம்மிங் டு நெகட்டிவ், த ஃபஸ்ட்டு நெகட்டிவாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது நேரோ ஃபிட். ஸோ ஈவன் தோ நான் வந்து ஸ்டோரில் ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து ஃபிட் வந்து நேரோவாக இருந்துச்சு என்னோடய US 9ல். அதனால் ஐ வென்ட் ஃபார் ஹாஃப் சைஸ் ஹையர். அப்பயுமே எனக்கு வந்து ஃபைன், எனக்கு ஹாஃப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஐ எம் ஃபைன், ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் நவ். பட் என்னோடய ஃபீட் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நேரோ ஃபீட் தான், நேரோ டு ஒய்டர் ஃபீட் அந்த மிடில் இருக்கும். அதனால் ஐ எம் ஓகே வித் 9.5. பட் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க 4 ஃபுட்டில் வந்து எனக்கு ஸ்பேஷியஸாக இல்லை, இந்த இடத்துல எனக்கு டோ பாக்ஸில் வந்து அப்பர் வந்து ரொம்ப ஸ்னக் ஃபிட்டாக இருக்குது, நேரோவாக தான் ஃபீல் ஆகுது. தட் இஸ் அ ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஆஃப் திஸ் ஷூ. செகண்ட் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த லேஸ் ஆக்சுவலி இந்த செகண்ட் நெகட்டிவ் இஸ் த லேஸ் ஆக்சுவலி வந்து ரன்னர்ஸ் நாட்லாம் போட முடியாது, பிகாஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு 2 தடவை லூஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் ரன்னர்ஸ் நாட்லாம் ட்ரை பண்ணேன், அதனால எனக்கு லூஸ் ஆச்சு. மற்றபடி நார்மல் நாட் போடலாம், பட் ரன்னர்ஸ் நாட் போட முடியாது. அதனால் ஐ see that as a செகண்ட் நெகட்டிவ். ஏன் நான் லேசிங்க நெகட்டிவாக சொல்கிறேன்னா, அவங்க டோ பாக்ஸில் ரொம்ப டைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோ பாக்ஸ் இன்னும் பெருசாகும், லென்த்து வந்து ரொம்ப பெருசாக போகும். அப்போ உங்களோட ஹீல் ஸ்லிப்பேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரன்னர்ஸ் நாட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அப்போ இந்த லேஸ் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலைன்றனால தான் செகண்ட் நெகட்டிவாக சொல்கிறேன். தேர்ட் நெகட்டிவ், வெட் அவுட்ஃபீல்டில் நான் இன்றைக்கே ட்ரை பண்ணேன். வெட் அவுட்ஃபீல்டில் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ராக்ஷன் சுத்தமாக இல்லை. ஸோ பிலோ ஆவரேஜ் வெட் ஃபீல்ட். ஸோ அதை தவிர எனக்கு எதுவுமே அது நெகட்டிவாக படலை. Other positive, I feel this shoe comes under 6,000 in India, which is one of the best shoe under 6,000. I would rate this along with Adidas Pure Bose 5. இந்த 2 ஷூமே பிலோ 6,000க்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்கும். A6 Cumulus 26 or 27 ரெண்டுத்தையுமே ஐ எம் கோன் டு ட்ரை இன் கம்மிங் வீக். அந்த பிலோ 6,000 கேட்டகரியில் நிறையா ஷூஸ் இருக்குது. ஈவன் Nimbus 25 is coming around 6,500. I have ran nearly 200 kilometers in my Nimbus 25. I'll post my detailed review of that. So எல்லாமே அந்த கேட்டகரியில் வருது. பட் each shoe has its own segment. I mean ஆடியன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். எல்லா ஷூவும் எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகாது. ஸோ இந்த ஷூ யாருக்கெல்லாம் ஒரு டெய்லி ட்ரெயினர், பிகினர்ஸ், நியூட்ரல் ரன்னர்ஸ் அண்ட் மைல்டு ப்ரொனேட்டர்ஸ், அண்ட் தென் ஒரு லாங் டியூரபிலிட்டி வேணும், நல்ல ஹை குஷன் வேணும், நல்ல இம்பேக்ட் ப்ரொடெக்ஷன் வேணும், அண்ட் தென் உங்கள் பேஸ் வந்து எனிவேர் ஃப்ரம் 5லேருந்து to 9.5 இருக்குது அப்படின்னு இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இது ப்ரீமியம் டெய்லி ட்ரெயினர் போகணுன்னா ஐ வில் ரெக்கமெண்ட் திஸ் ஸ்ட்ராங்லி. பிகாஸ் ப்ரீமியம் கேட்டகரியில் போகும்போது யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் யுவர் ஆங்கிள், நீ, ஹிப், அதில் இருக்கிற இம்பேக்ட்டுக்கெலாம் நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி. ஸோ அதனால் ஐ ஹைலி ரெக்கமெண்ட். இதுதான் அந்த ப்ரொஃபைல். உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா யூ ட்ரை அண்ட் சி. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நீங்கள் கான்டென்ட்லாம் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் அப்லோட் பண்ணுவேன். ப்ளீஸ். ஹாப்பி ரன்னிங்.